கோவிந்தா. வந்தனம் குருநாதா. என்ன கோவிந்தா இது? ஏதோ மூட்டை கட்டி கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. இன்றுதானே உன் ஊரிலிருந்து வந்தாய். பொதுவாக வார கடைசியில் தானே இப்படி ஆயத்தமாவாய். வந்ததும் வராததுமாக ஏன் இக்காரியத்தில் இறங்கியிருக்கிறாய்? குருதேவா, அடியேன் என்றும் புறப்பட ஆயத்தமாகித்தான் இக்காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாய் நீ? எதற்காக எங்கு புறப்பட இருக்கிறாய்? நாளை முதல் ஒரு புது பாடத்தை, அதுவும் உன்னை முன்வைத்து துவங்கலாம் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போது மதுரமங்கலம் புறப்பட வேண்டிய அவசரம் என்ன, அவசியம் என்ன? எப்போதும் பாடசாலையில் அன்றாட வகுப்புகள் முடிந்த பிறகு என்னை வந்து பார்ப்பாய். அப்படி வராததால் தான் நானே உன்னை தேடிக்கொண்டு இங்கு வந்தேன். நீ என்னடாவென்றால் ஓசைப்படாமல் மூட்டை முடிச்சை கட்டி கொண்டிருக்கிறாய், புறப்பட வேண்டும் என்றும் சொல்கிறாய். நீ என்னிடம் அனுமதி கூட வாங்கவில்லையே. ஒருவேளை அந்த விலாசமில்லாத கைலாசத்திடம் அனுமதி வாங்கினாயோ? அபச்சாரம் குருநாதா. அடியேன் தங்களிடம் தெரிவிக்காமலோ அனுமதி பெறாமலோ ஒரு காரியத்தை செய்வேனா? இந்த வேலையெல்லாம் முடித்தவுடன் நேராக தங்களிடம்தான் வர இருந்தேன். நீ எப்போது வருவது, என்னிடம் வந்து பேசுவது? உன்னை கொண்டு பல நுணுக்கமான உபனிஷத் விளக்கங்களை நான் சொல்ல சொல்ல நீ பட்டோலை படுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீ என்னடாவென்றால் ஏதேதோ காரணம் சொல்கிறாயே. பொறுத்தருள வேண்டும் குருநாதா. அடியேன் உடனடியாக, அதுவும் இன்றே காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். இனி அங்கிருந்துதான் அடியேன் நம் பாடசாலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. காஞ்சியில் தங்கியிருக்க வேண்டும். அங்கிருந்து இங்கு வந்து பாடம் படிக்க வேண்டும். இப்படி ஒரு நிர்பந்தம். யாரால் இப்படி ஒரு நிர்பந்தம்? புரிகிறது புரிகிறது. திருக்கட்சியால் தானே? நினைத்தேன். ஏற்கனவே அந்த திருக்கட்சியின் சூழ்ச்சியால் தான் திருநீறு தரித்த உன் நெற்றியை மாற்றி திருமண் இடும்படி ஆயிற்று. இப்போது மீண்டும் இப்படி ஒரு திருவிளையாடல் அவரால் அரங்கேறப் போகிறதோ? இனி நீ அவர் மடத்தில் தான் தங்க வேண்டும் என்று அவர் நிர்பந்தப்படுத்தினாரா? அப்படியானால் நீ திருக்கட்சியால் கவரப்பட்டு இனி பழைய கோவிந்தனாகவே மாறிவிடப் போகிறாய், அப்படித்தானே? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. முன்பு திருநீரை மாற்றி திருமன் ஸ்ரீ சூரணம்தான் தரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தது போல் இப்போது காஞ்சியம்பதியில் தான் தங்க வேண்டும் என்ற நிர்பந்தம். ஆனால் தாங்கள் குறிப்பிட்டது போல் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்தில் தங்கப் போவதில்லை. பிறகு ராமானுஜர் அண்ணாகத்தில். ராமானுஜன் அகத்திலா? ஆம் சுவாமி, அண்ணாகத்தில் தான் தங்கி பாடம் பயில வேண்டும் என்று உத்தரவாகியிருக்கிறது. யார் உத்தரவு இது? அடியேனின் தகப்பனாரின் உத்தரவு. ஓ, ஆகவேதான் வேறு வழியில்லாமல் அடியேன் காஞ்சியம்பதியில் அண்ணா அகத்தில் தங்கப் போகிறேன். ஓ, உன் தகப்பனாரின் கண்டிப்பான உத்தரவா? ஆனால் பாடசாலையில் உன்னை சேர்க்க வரும்போது பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாகவும் சிரித்த முகத்துடனும் வினயமாகத்தானே இருந்தார். இப்போது அவரா உன்னிடம் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார்? ஆம் சுவாமி, பெரியப்பா காலமான பிறகு இரு குடும்பத்தின் பொறுப்புகளையும் அவர்தான் கவனித்துக் கொள்கிறார். எனவே இப்போதெல்லாம் பேச்சுக்கள் உத்தரவாகத்தான் வருகின்றன. அடியேனால் எதுவும் சமாதானமாக எடுத்து சொல்ல முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அசைவையும் அணு அணுவாக அவர் கவனிக்கிறார். அவர் சொல்படி மறுபேச்சு பேசாமல் ஒவ்வொரு செயலும் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே குருநாதா, தாங்கள் அடியேனை பொறுத்தருள வேண்டும். தகப்பனாரின் கட்டளைப்படி அடியேன் ராமானுஜர் அண்ணா அகத்தில் தங்கப் போகிறேன். நீ ராமானுஜன் அகத்தில் தானே தங்கப் போகிறாய்? அப்படி என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ராமானுஜனின் ஜம்பம் இனி உன்னிடம் பலிக்காது என்பதை அவனே உணர்ந்து விட்டான். இனி அவனால் ஒரு பாதகமும் வந்துவிடப் போவதில்லை. நீ திருக்கச்சி மடத்தில் தான் தங்கிவிடப் போகிறாயோ என்று சற்று யோசித்தேன். அப்படி தங்கினால்தானே பிரச்சனை. குருநாதா, அடியேன் கேட்கிறேன் என்று தவறாக எண்ண வேண்டாம். திருக்கச்சி நம்பி சுவாமியை நினைத்து தாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பயமா? எனக்கா? அதுவும் திருக்கச்சி இடத்திலா? மனிதன் பாம்பை கண்டால் நடுங்குகிறான், கடித்தால் விஷம் பரவுமே என்று அச்சப்படுகிறான். அதே நேரத்தில் அவன் மனிதன் அல்ல, தானும் பாம்புதான் என்று ஆகிவிட்டால் பிறகு பாம்பை கண்டு பயம் வருமா? இப்படி பலதும் ஒன்றென்று உணர்ந்து விட்டவனுக்கு பயம் ஏது?
கவலைதான் ஏது? என்னை படைத்த ஈசனிடமே காரணமின்றி நான் அச்சப்பட மாட்டேன். ஆகவே யாரை கண்டும் பயப்படுபவன் நான் அல்ல. என் கவலை எல்லாம் உன்னை பற்றிதான் கோவிந்தா. காரணம், நீ இன்னும் என்னை போன்ற பக்குவ நிலைக்கு வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ திருக்கட்சியிடம் அகப்பட்டு கொண்டால் பிறகு உன்னிடம் எதையாவது பேசி குழப்பி தன் வலையில் விழ வைத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நீ பலிகடா ஆகிவிடாதே. நிச்சயம் அப்படியெல்லாம் ஆகிவிடாது சுவாமி. அப்படி என்றால் சரி, நீ தாராளமாக உன் அண்ணா ராமானுஜன் அகத்தில் தங்கிக்கொள். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சரி, நீ புறப்படு. உத்தரவு குருநாதா. சுவாமி, ஓலையையே உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, கண்களாலேயே கணக்கை மாற்றிவிட முடியுமா என்றா? அடேய் அதிக பிரசங்கி, கணக்கை மாற்றுவதெல்லாம் உனக்குத்தான் கைவந்த கலை. நான் ஏன் கண்ணால் கணக்கை மாற்ற வேண்டும்? நிதி நிலைமை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறதே என்று யோசித்தபடியே பார்த்து கொண்டிருக்கிறேன். இது உனக்கு புரியவில்லை? புரியவில்லையே குருநாதா. உங்களின் பல கணக்குகள் அடியனுக்கு புரிவதே இல்லை. வாஸ்தவம் தானடா. பல கணக்குகள் இருக்கத்தான் இருக்கின்றன. கணிப்பதிலும் கணக்காக இருப்பதிலும் வல்லவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு கணக்கு இருக்கிறது. யோகம் என்பது மூச்சு பயிற்சியின் கணக்கு. மௌனம் என்பது பேச்சில் கணக்கு. தியானம் என்பது எண்ணங்களில் கணக்கு. சிக்கனம் என்பது கொண்ட செல்வத்தில் கணக்கு. போதும் குருநாதா, போதும். இவையெல்லாம் இல்லாமலும் வாழ்க்கையை நடத்த முடியும் என்றால் அது உன்னை போன்ற ஊதாரியின் கணக்கு. முட்டாள். வரவு செலவு விவரங்களை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், நீ குதர்க்கமாக பேசுகிறாயோ? சாந்தம் குருநாதா, சாந்தம். முன்பு போல் அடியேன் வரவு செலவுகளை சொல்ல சொல்ல கோவிந்தன் இவற்றையெல்லாம் எழுதவில்லை. காசுகள் வருவதும் சரி போவதும் சரி அவன்தானே ஓலைப்படுத்துகிறான். அப்படி இருக்க அதை துருவி துருவி அலசி அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா என்றுதான் கேட்டேன். அடே, புத்தியை அடமானத்திற்கு வைத்தவனே, நன்றாக கேள். எந்த ஒரு காரியமும் சாஸ்திரத்தில் செய்தாலும் சரி, இது போன்ற வரவு செலவு கணக்காக இருந்தாலும் சரி, அதை எழுதி வைக்க வேண்டும் என்பது நான் செய்த ஏற்பாடு. இதை நானே அலசி ஆராயவில்லை என்றால் பிறகு தரிகட்டு போய்விடும். தலைமை பொறுப்பில் இருப்பவன் கணக்குகளை மேற்பார்வையிடவில்லை என்றால் பிறகு அதுவே குற்றம் குறைகளுக்கு வழிவகுத்துவிடும். குருநாதா, அப்படி என்றால் நீங்கள் இதில் ஏதாவது குற்றம் குறைகளை கண்டுவிட்டீர்களா? குற்றம் ஏதும் இல்லை, ஆனால் குறை இருக்கிறது. நினைத்தேன், நிச்சயம் குறை ஏதேனும் இருக்கும் என்று நினைத்தேன். அப்படி என்ன குறை இருக்கிறது குருநாதா? நீ நினைப்பது போல் எந்த குறையும் கோவிந்தனிடத்தில் இல்லை. அவன் கை சுத்தமானவன், என் நம்பிக்கைக்கு உகப்பானவன். பிறகு குறை எதில் உள்ளது குருநாதா? குறை என்பது மாதாந்திர வரும்படி தொகைகளில் குறைவு ஏற்பட்டுள்ளது என்று சொல்ல வந்தேன். அரசிடமிருந்து வரும் மாதாந்திர நன்கொடைகளில் குறையில்லை. ஆனால் சிற்றரசர்கள், பெரும் செல்வந்தர்கள் போன்றோரும் தரும் நிதிகள் அவ்வளவாக தரப்படவில்லையே. எப்படி தருவார்கள் சுவாமி? காரணம், அவர்களின் எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். நீர் என்ன சொல்கிறீர் சம்பூர்ணம்? வெறும் வரட்டு வேதாந்த பாடத்திற்கு ஏன் மாதாந்திர தொகை? வருடத்திற்கு 2 முறை கொடுத்தால் போதும் என்று அவர்கள்... சம்பூர்ணம், நான் சொல்லவில்லை, அவர்கள் நினைப்பதாக அறிகிறேன். அதுதானே பார்த்தேன். உமக்கே அப்படிப்பட்ட நினைப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. வேதமோ வேதாந்தமோ அதில் குறையில்லை. போதிப்பவர்களிடம் குறை இருந்தால்தான் ஆபத்து. அதைத்தான் நானும் வழிமொழிகிறேன். போதும், நீர் மனதில் எதையாவது சொல்ல வைத்திருந்தால் அதை தெளிவாக சொல்லும். சுவாமி, கோபமோ விரக்தியோ அடைய வேண்டாம்.
அடியேன் சொல்லுவதை சற்று செவிசாய்த்து அருள வேண்டும். வேதத்திலும் வேதாந்தத்திலும் உள்ளவை மந்திர சூத்திரங்கள். அதை போதிக்கும் பாடமாகவும் மங்கள ஒளியாகவும் மட்டும் பார்ப்பதை ஒரு சிலர் நாட்டம் காட்ட மாட்டேன் என்கிறார்கள். அந்த ஒரு சிலரில் செல்வந்தர்களும் அடங்குவர். பிறகு என்ன எதிர்பார்க்கிறார்களாம் அவர்கள்? மந்திரங்களின் மூலம் பல ஜால வித்தையை எதிர்பார்க்கிறார்கள். அற்புதங்கள் நிகழ்த்துமா என்று ஆவல் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தாங்கள் தங்களின் சக்தியால், மந்திர சித்தியால் சில அதிசயங்களை, அற்புதங்களை, ஜால வித்தைகளை நிகழ்த்த வேண்டும். வெறும் வித்தையை மட்டும் பாடசாலைகளில் போதிப்பதால் தங்களுக்கு என்ன லாபம் என்று எண்ணுகிறார்கள். பாடசாலை பெரிதாக தெரிந்து பிரயோஜனம் இல்லை. நம் குருநாதர் யாதவ பிரகாசர் பெரிதாக தெரிய வேண்டும். இது அடியனின் கருத்தும் கூட. அக்கருத்தில் இந்த அடியனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் சம்பூர்ணம் சுவாமி. ஆமாம் குருநாதா, உங்களின் சக்தியை உள்ளது உள்ளபடி தெளிவுபடுத்த வேண்டாமா? அப்போதுதான் தங்கள் மதிப்பு இன்னும் கூடும், நம் பாடசாலைக்கு வரும்படி அதிகமாக வரும். அதற்கு தாங்கள் தங்களின் வேதமந்திர வீரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் குருநாதா. தங்கள் சக்தியால் எதையும், எந்த அற்புதத்தையும் நிகழ்த்த முடியும் என்று உணர்த்த வேண்டும் குருநாதா. தாங்கள் சக்திமான் என்று நிரூபிக்க வேண்டும் குருநாதா. எதற்கடா நிரூபிக்க வேண்டும்? நான் இயல்பிலேயே சக்திமான் தானடா. என் அபரிமிதமான சக்தியை வெளிப்படுத்தினேன் என்றால் இந்த உலகம் தாங்காது. அதை முதலில் நீ புரிந்து கொள். என்னுள் உறையும் பிரம்ம சக்தி வெளிப்பட்டால் பூமி பஸ்மமாகி போய்விடும். என் கருணையால் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். என் வித்தையாலும் அத்தியனம் செய்திருக்கும் அதர்வண வேத பிரயோகத்தாலும் நான் கை கொண்டுள்ள சந்நியாச தர்மத்தாலும் எதையும் என்னால் நிகழ்த்த முடியும். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகிறது? காலம் வரும்போதுதான் புரியும் இந்த யாதவ பிரகாசன் யார் என்று. என்ன சம்பூரணம், இவர் இப்படி சொல்லிவிட்டு போகிறார்? அது அவர் வாடிக்கைதானே. ஆனால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது சம்பூர்ணம். ஒரு விஷயத்தை எப்படியாவது கொண்டு வந்து இவர் முன் நிறுத்தி, எங்கே உங்கள் சக்தியை காட்டுங்கள் என்று அவரை திக்குமுக்காட செய்ய வேண்டும். எதற்கப்பா இது போன்ற விபரீத விளையாட்டு? இல்லை சம்பூர்ணம், நாம் நிச்சயம் இதை செய்யத்தான் வேண்டும். அப்போதுதான் இவருக்கு நம் சக்தி என்னவென்று தெரிய வரும். பாருங்களேன், அவ்வளவு குத்தல் பேச்சுகளை நம் மீது அவிழ்த்து விட்டு போகிறார். சரி சரி, சொல்லிவிட்டாய் அல்லவா? சரியான சந்தர்ப்பம் வரட்டும். அதுவரை காத்திரு கைலாசம். பட்டரே, நீர் செய்தது நியாயமே இல்லை. எவ்வளவு பெரிய சதஸ் நடந்திருக்கிறது, அதுவும் இதே கோயில் பகுதியில். உம்மை அக்கம் பக்கம் காணவே முடியவில்லையே. வரவில்லைதான். காரணம், ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் சுவாமி அதே நாளில் இக்கோவிலுக்கு விஜயம் செய்திருந்தார். அதுவும் வெகு ஆண்டுகளுக்கு பிறகு. அடியனால் எப்படி சதஸ்க்கு வர முடியும் சுவாமி? என்னவோ ஒரு காரணத்தை சொல்கிறீர். ஒரு பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டீர் சுவாமி. தாங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீர்? எந்த அர்த்தமா? சதஸை பார்த்தவர்களும் விவாதங்களை செவிமடுத்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆடி போய்விட்டார்கள் என்றோ. அப்படியா? பிறகு எல்லோரும் எம்மை எப்படி கொண்டாடினார்கள் தெரியுமா? நானும் சதஸை பற்றி கேள்விப்பட்டேன். எல்லோரும் ராமானுஜனை அல்லவா வானளாவ புகழ்ந்து பேசினார்கள் என்று அறிந்தேன். ஆமாம், உடனே ராமானுஜன் தான் அனைத்தும் என்று ஆரம்பித்து விடுவீரே. ராமானுஜனுக்கு ஞானமும் சீலமும் பாண்டியத்தியமும் அப்படியே சுயமாக முளைத்து விடுமா? கேளும், என் அறிவை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ஓய், பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். சதஸில் சோபிக்க வேண்டி பல விஷய ஞானத்தை அள்ளி கொடுத்திருக்கிறேன். நினைவில் கொள்ளும். எதை நினைவில் கொள்வது என்று தெரியவில்லையே. நீர் என்னவென்றால், நீங்கள் தான் ஞானத்தை அள்ளி வழங்கியிருக்கிறேன் என்கிறீர். யாதவ் பிரகாச சுவாமியோ தான் வாரி வழங்கியிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உமக்கு இன்னொரு விஷயம் தெரியுமோ? அந்த கைலாசம் இல்லை கைலாசம், அவன் என்னவோ தான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் என்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எதைத்தான் நினைவில் கொள்வது? ஆனால் ஒன்று, இதேபோல் எல்லோருக்கும் ஞானத்தை வாரி வழங்கினால் நன்றாக இருக்கும். இருப்பவருக்கே கொடுத்தால் என்ன பயன்? மொத்தத்தில்
வாய் வார்த்தையில் பிரசித்தர்களாக இருக்கிறீர்கள். என்ன சொல்கிறீர் நீர்? ஞானத்தில் பிரசித்தர்கள் என்று சொல்லும், அதுதான் சரியாக இருக்கும். யார் பட்டரே அது? எங்கோ பார்த்த முகம் போல் தோன்றுகிறது. பாவம், அடையாளம் தெரியவில்லையா? தட்சிணாமூர்த்தி தான் அவர். தட்சிணாமூர்த்தியாது? என்ன சொல்கிறீர் பட்டரே? பெரிய செல்வந்தர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரா இப்படி அமர்ந்திருக்கிறார்? ஆம் சுவாமி, அவரேதான். அவரை சுற்றி எப்போதுமே பணியாளர்கள் கூட்டம் இருக்கும் என்று சொல்லி கேள்வி. அவர் ஏன் இப்படி தனிமையில் ஏதோ பறிகொடுத்தவர் போல் அமர்ந்திருக்கிறார்? ஆமாம், நிம்மதியை பறிகொடுத்து பரிதவித்தபடி இருக்கிறார். பாவம். ஏன், என்னவாயிற்று அவருக்கு? அவருக்கு என்றால் அவரது மகளுக்கு, ஒரே மகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மகளை பீடித்த கொடுவினையால் தகப்பனாரான இவரும் வாடி போயிருக்கிறார். அப்படி அவர் மகளை என்ன பீடித்துள்ளது? பிரம்மராட்சஸ். பார்ப்பவர்கள் அப்படித்தான் சொல்ல கேள்வி. அதன் பிடியிலிருந்து தன் மகளை விடுவிக்கும் வழி தெரியாமல் பாவம் தட்சிணாமூர்த்தி ஒடுங்கி போய்விட்டார். யாரால் விடுவி காலம் ஏற்படுமோ அந்த வரதனுக்கே வெளிச்சம். சரி சுவாமி, அடியேன் வரதனுக்கு தலிகையை கண்டறல பண்ண வேண்டியிருக்கிறது. உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி, போய் வாரும். தட்சிணாமூர்த்தி தாங்கள் தானே? என் பெயர் தங்களுக்கு எப்படி? உம்மை அறியாதார் இருக்க முடியுமா? எத்தனை பெரிய செல்வந்தர் நீர்! என்ன, உம்மை இதுவரை நேரே பார்த்து உரையாடியதில்லை. தாங்கள்? என் பெயர் சம்பூர்ணம். ஞானத்திலும் அப்படித்தான். திருப்புட்குழி பாடசாலையில் நான் முக்கிய ஆசான். சற்று முன்பு வரை பட்டர் உம்மை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். உமது மனசங்கடம், தற்போதைய நிலை எல்லாம் சொன்னார். விதியை பார்த்தீரா? என்னை உம்மிடம் தாமதமாக சந்திக்கும்படி செய்திருக்கிறது. முன்பே நாம் சந்தித்திருந்தால் உமது பிரச்சனை எப்போதோ தீர்ந்து போயிருக்கும். சுவாமி, தாங்கள் சொல்வது? சூரியன் கிழக்கில்தான் உதிக்கிறான் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவு நான் சொல்வதும் உண்மை. அப்படியா? தாங்கள் இப்பிரச்சனையிலிருந்து என் மகளை மீட்டு விடுவீர்களா? மீட்கப்படுவாள். ஆனால் மீட்கப் போகிறவன் நான் அல்ல, யாதவ பிரகாசர். திரிகால ஞானி, எந்திர தந்தர மந்தர வித்தகர், சாட்சாத் யாதவ பிரகாசர் சுவாமிகள். சுவாமி, அந்த தெய்வமே நேரில் முன்வந்ததை போல் பேசுகிறீர்கள். யாதவ பிரகாச சுவாமிகள் நிச்சயம் என் மகளை மீட்டு தந்து விடுவார் அல்லவா? உமக்கு ஏன் அந்த வீண் சந்தேகம்? அவர் பல அற்புதங்களை நிகழ்த்துபவர். கலியுக நடமாடும் தெய்வம் அவர்தான் என்றால் மிகையாகாது. சாதாரணமாக அவர் இதிலெல்லாம் சுலபமாக இறங்கிவிட மாட்டார், சம்மதிக்கவும் மாட்டார். ஆனால் எவ்வளவு தொகை செலவானாலும் சரி, நான் தர சித்தமாக இருக்கிறேன். தொகை சரி, முன்தொகையாக எவ்வளவு தர முடியுமோ தாருங்கள். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இது போன்ற ஆபத்து நிறைந்த விஷயத்தில் இறங்குவதில் அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் நான் சொன்னால் அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். சுவாமி, தயவு செய்து என் மீது கருணை வையுங்கள். எப்படியாவது யாதவ பிரகாச சுவாமிகளிடம் சொல்லி அவரை இணங்க வைத்து என் மகளை பீடித்திருக்கும் பிரம்மரட்சஸை விரட்டி தாருங்கள். உம்மை பார்த்தாலும் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. சரி, ஒன்று செய்யும். ஓரிரு நாளில் உம்மை யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் அழைத்து செல்கிறேன். நீர் அவர் காலை பிடித்து அவரிடம் சரணாகதி அடைந்து விடு. பிறகு உமது காரியம் வெற்றிதான். உமது பெண்ணை நீர் முன்பு போல் காண்பீர். போதுமா? கவலைப்படாமல் செல்லும். அது போதும் சுவாமி. அந்த வரதனேதான் உம்மை இங்கு என்னிடம் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். இதோ வரதனிடம் சென்று நன்றி தெரிவித்துவிட்டு வருகிறேன். உத்தரவு தாருங்கள் சுவாமி. போய் வாரும். வரதன் தான் யாதவ பிரகாசரை கைகாட்டி இருக்கிறான், அதுவும் என் மூலம். சென்று வாருங்கள். நன்றி சுவாமி. இந்த சவாலை மட்டும் ஜெயித்து விட்டால் யாதவ பிரகாசரின் நிதிநிலை உயரும், அவர் புகழும் திக்கட்டும் பரவும். அதே சமயத்தில் என் மதிப்பும் நிலையும் பன்மடங்கு உயரும். சாதித்து காட்டுகிறேன்.
குருநாதா, அடியேன் ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்கப் போகிறாய்? தங்களின் திருமுகத்தில் தேஜஸ் குறைந்து கொண்டே வருகிறதே, ஏன்? பிறகு இருக்காதா? வந்து கொண்டிருந்த நன்கொடை தொகைகள் குறைந்து கொண்டே போகின்றன. அதனால் கூட இருக்கலாம். வரும் சொற்ப தொகையிலும் நீ ஒரு பங்கை எடுத்துக் கொண்டு விடுகிறாய். ஐயோ குருநாதா, இதற்கான விளக்கத்தை நான் அன்றே கொடுத்து விட்டேனே குருநாதா. ஆமாம், கொடுத்தாய். பொல்லாத விளக்கம் எனக்கும் மிக நன்றாக விளங்கிவிட்டது. வருவாய் பற்றாக்குறை இப்படியே நீடித்தால் மிகவும் சிரமமாக போய்விடும் போலிருக்கிறதே. பிறகு வெளி பிரதேசங்களுக்கு சஞ்சாரம் செய்வதும் மிகவும் கடினமாக கூடுமே. என்ன செய்யலாம்? இதுதான் இப்படி என்றால் தனி திறமையை காட்டும் சந்தர்ப்பம் ஏதாவது வாய்க்கும் என்று பார்த்தால் அதற்கும் வழியில்லை. ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமலேயே பல காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. வழி கிடைத்து விட்டது சுவாமி. சுவாமி, தங்கள் சக்தியை தனித்திறமையை காட்டும் சந்தர்ப்பம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சுவாமி. வாரும் சம்பூர்ணம், என்ன சொல்கிறீர் நீர்? ஏதும் புது சதஸிற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறீரோ? போதும் சாமி. சதஸ் என்றும் முக்கிய வகுப்புகள் என்றும் திரும்ப திரும்ப வரட்டு வியாக்கியானங்களையும் தத்துவங்களையும் கொடுத்தது போதும் சுவாமி. பேசி பேசி என்னத்தை சாதித்தோம்? எத்தனை பேர்கள் உங்கள் பாண்டித்யத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படியே புரிந்து கொண்டாலும் அதனால் நமக்கென்ன லாபம்? இனிமேல் தங்களின் பாண்டித்யத்தை புரிந்து கொள்வதை விட தங்களின் பராக்கிரமத்தை புரிந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியம் என்று அடியேன் கருதுகிறேன். ஏன் நீர் என் பராக்கிரமத்தை அறியவில்லையோ? நானும் கைலாசமும் அறிந்து என்ன ஆகப் போகிறது சுவாமி? உலகம் அறிய வேண்டாமா? வெளிப்படுத்த வேண்டிய வேளையில் சந்தர்ப்பம் கைகூடி வந்திருக்கும் சமயத்தில் பராக்கிரமத்தை காட்டினால்தானே தங்களுக்கு பெயரும் புகழும் வரும். அதே சமயத்தில் நிதிநிலையும் உயரும். நீர் சொல்வதை வைத்து பார்த்தால் ஏதோ புதிதாக விவகாரமான சிக்கலை பிடித்து வந்திருப்பது போல் தெரிகிறது. விவகாரமும் இல்லை, சிக்கலும் இல்லை சுவாமி. ஒரு பொக்கிஷ கருவூலத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். தட்சிணாமூர்த்தி என்று ஒருவர் தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். காஞ்சியம்பதி அருகில்தான் இருக்கிறார். பெரும் செல்வந்தர். நானே அவர் இல்லத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தேன். காரணம், பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற வாக்காயிற்றே. பொருளை அவன் நம் மடத்திற்கு கொடுக்கட்டும், நான் அவனுக்கு என் அருளை கொடுத்து விட்டு போகிறேன். சுவாமி, அவர் இல்லம் தேடி தாங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவர் தங்களை தேடி நாடி இங்கு வந்திருக்கிறார். என்னை தேடி வந்திருக்கிறானா? என்ன விஷயமாம்? அவர் பெண்ணிற்கு ஏதோ தோஷம் பிடித்துள்ளதாம். என்ன பிடித்துள்ளது? பிரம்மரட்சஸ் பிடித்திருக்கிறதாம். பிரம்மரட்சசா? என்னது பிரம்மரட்சசா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓய், தாங்கள் தான் அந்த பிரம்மரட்சஸை ஓட்ட வேண்டும் சுவாமி. என்ன ஓய் சம்பூர்ணம், ஏதோ ஆடு மாடு ஓட்டுவது போல் சொல்கிறீர்? பிரம்மரட்சஸ் ஓய். அடே, நீ வேறு ஏனடா அழுத்தம் கொடுத்து சொல்கிறாய்? என்ன சுவாமி இது? அன்று என்னவோ காலம் வரும்பொழுது என் சக்தியை புரிந்து கொள்வீர்கள் என்றெல்லாம் சொன்னீர்கள். அதனால் தான் அழைத்து வந்தேன். அதெல்லாம் சரிதான். ஆனால் பிரம்மரட்சஸ் என்று சொல்கிறீர், அதுதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. தயக்கமே வேண்டாம் சுவாமி, எல்லாம் உங்களால் முடியும். தர வேண்டியதை அவர் தந்தால் தாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடப் போகிறீர்கள். ஓட்டப்பட வேண்டியது ஓடிவிடப் போகிறது. நான் சென்று அவரை அழைத்து வருகிறேன். சம்பூர்ணம், சற்று பொறும். அடச்சே, கைலாசம், இவர் என்ன நான் சொல்ல சொல்ல கேட்காமல் காதில் வாங்காதது மாதிரி போய் கொண்டிருக்கிறாரே. சுவாமி, தங்களுக்குத்தான் தெரிந்திருக்குமே, இவர்தான் தட்சிணாமூர்த்தி. நமஸ்காரம் சுவாமி. எத்தனை செல்வம் இருந்து என்ன பயன்? மனதில் நிம்மதி இழந்து தவிக்கிறார். தட்சிணாமூர்த்தி, வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறீர். நன்றாக தெரிந்து கொள்ளும், எங்கள் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் அறியாத மந்திரங்கள் இல்லை, காட்டாத அற்புதங்கள் இல்லை. பாண்டிய தேசத்தில் ஒரு மகா பிரம்ம ரட்சஸை இருந்த இடம் தெரியாமல் ஓட ஓட விரட்டி இருக்கிறார்.
சேர தேசத்திலோ பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கைவிட்ட நிலையில் கொள்ளிவாய் பிசாசை கதற கதற கத்தியபடி ஓட வைத்திருக்கிறார். ஏனடா கைலாசம், இதெல்லாம் எப்போது நடந்தது? நடந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. நீர் கொடுக்க வந்ததை கையாலேயே கொடும். சுவாமி, இதில் சில பொற்காசுகளை முன்தொகையாக கொண்டு வந்திருக்கிறேன். இதை பெற்றுக்கொண்டு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். நீரே என் நடமாடும் தெய்வம். சீக்கிரமாகவே என் இடர்களை நீங்கள் களைய வேண்டும். என் பெண்ணின் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீச வேண்டும். அதற்கு என்னுடைய சிறிய காணிக்கை சுவாமி. ஈஸ்வரா, எனக்கு இப்பொழுதே பாதி நம்பிக்கை வந்துவிட்டது. நம்பிக்கையோடு வந்துவிட்டீர் அல்லவா? பிறகென்ன? மீதி நம்பிக்கையும் கூடிய சீக்கிரம் வரும். வரும் பௌர்ணமி அன்று உமது இல்லத்திற்கு நான் வருகிறேன். அன்றே அந்த பிரம்ம ரட்சசின் கதை முடிந்துவிடும். தயாராக இரும். குருநாதரே வாக்கு கொடுத்து விட்டார். பிறகென்ன? தைரியமாக போய் வாருங்கள் தட்சிணாமூர்த்தி. நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. ஆகட்டும். சம்பூர்ணம், நானும் முதலில் தயக்கமாகத்தான் இருந்தேன். இருப்பினும் ஒரு பெரிய விஷயத்தை தான் என்னிடம் ஒப்படைத்துள்ளீர். பொறுத்திருந்து பாரும். இவ்விஷயத்தில் என் சக்தியின் ஒரு சிறு பங்கை கொண்டே சாதித்து காட்டுகிறேன். அப்பொழுதுதான் என் சக்தியின் பெரும் பங்கு என்னவென்று இவ்வுலகம் அறிந்து கொள்ளும். பாரும். அப்படியெல்லாம் விசரப்பட வேண்டாம் பட்டரே. வேண்டுமென்றால் நாம் ஒன்று செய்வோம். இன்று கோயில் நடை சாத்திய பிறகு தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு நாம் இருவரும் சென்று என்ன ஏது என்று விசாரித்து விட்டு வருவோமா? அதற்கு அவசியமில்லை சுவாமி. வா ராமானுஜா. வந்தனங்கள். வந்தனம். வந்தனம். என்ன ராமானுஜா, நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க நீயோ சம்பந்தம் இல்லாமல் அவசியமில்லை என்று சொல்கிறாயே. சம்பந்தம் இருக்கிறது சுவாமி. என்ன சம்பந்தம் இருக்கிறது? சற்று முன் செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி பற்றித்தானே உரையாடிக் கொண்டிருந்தீர்கள்? ஆமாம். அவர் நம் வரதனை தரிசிக்க வரவில்லை என்றுதானே ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள்? ஆம், அதை பற்றித்தான் நாங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருந்தோம். அவர் வராததற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி நம் வரதனை விட்டுவிட்டு இப்போது யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைந்திருக்கிறார். வரதனை விட யாதவ பிரகாசரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீ என்னப்பா சொல்கிறாய் ராமானுஜா? வரதனே பகவான், பக்தவத்சலன், ஸ்வயம் பிரகாசமுடையவன். அப்படிப்பட்டவனை விட்டுவிட்டு யாதவ பிரகாசரிடம் தஞ்சமடைந்திருக்கிறாரா? நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா தட்சிணாமூர்த்தி? என்னவென்று சொல்வது சுவாமி? இதுவே மனித மனம். நாம் நினைத்தது உடனே நடக்கவில்லை என்றால் பகவானை விட்டுவிட்டு மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு விடுகிறார்கள். சர்வசக்திமானான பகவானை ஒதுக்கிவிட்டு அவர் மூலம் ஒரு சில சக்திகளை பெற்றிருக்கும் மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் பகவானிடம் நாம் வைத்திருக்கும் கோரிக்கைகள் நிறைவேற சற்று காலதாமதமாகலாம். அதற்கு சரியான காரணமும் இருக்கும். அந்த நேரத்தில் நான் இதை தீர்த்து விடுகிறேன், நான் உங்களை உயர்த்தி விடுகிறேன் என்று யாராவது சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு இதுவரை கடைபிடித்த பாதையை விட்டு விலகி விடுகிறார்கள். அம்மனிதனை நம்பி சில காலங்கள் அவனுடன் இருந்துவிட்டு பிறகு பெரும் ஏமாற்றத்தை அடைகிறார்கள். ஆனால் பகவானை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்களுக்கோ இன்னல்கள் தீர கால தாமதமானாலும் அது பரிபூர்ணமாக போகும் வழியில் பகவான் நமக்கு அருள் பாலிக்கிறார். ஆனால் அதற்கு பொறுமையும் வேண்டும், அனன்ய பக்தியும் வேண்டும். இது இரண்டும் இல்லாததால் தான் அந்த தட்சிணாமூர்த்திக்கு யாதவ பிரகாச சுவாமிகளிடம் பெரும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அச்சோ, இது என்னப்பா புது கதையாக இருக்கிறது? விபரீதமாகவும் இருக்கிறதே. கதைதான், விபரீதம்தான், ஆனால் நிஜம். தட்சிணாமூர்த்தி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தன் பிரச்சனைகளை சொல்லி புலம்பியிருக்கிறார். அவரும் தன் சக்திகள் மூலம் அவரின் பெண்ணை பீடித்திருக்கும் பிரம்ம ரட்சசை ஓட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரின் புத்திரியை அந்த பிரம்ம ரட்சசிடமிருந்து மீட்டுத் தருகிறேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார்.
தட்சிணாமூர்த்தியை பொறுத்தவரை இப்போது தெய்வம் அந்த யாதவ பிரகாசர் தான், வரதன் அல்ல. இது என்ன அநியாயம்? இப்படியும் நடக்குமா? பகவானே ஒரு காரணத்திற்காக அனுகிரகத்தை தள்ளி போடுகிறான் என்றால் அதற்குள் இப்படி அவசரப்பட்டு யாராவது இப்படி ஒரு முடிவிற்கு வருவார்களா? தட்சிணாமூர்த்தி புத்தி ஏன் இப்படி பேதலிக்கிறது? அவராக போகவில்லை, போக வைத்திருக்கிறார். யார்? வேறு யார்? ஆசான் சம்பூர்ணம். அவர்தான் செல்வந்தரை குழப்பி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைய செய்திருக்கிறார். என்ன கொடுமை பார்த்தீர்களா நம்பிகளே? தன் விபரீத புத்தியால் பாவம் அப்பெண்ணை பலிகடாவாக்க பார்க்கிறார்கள். தட்சிணாமூர்த்தியின் இப்படிப்பட்ட தவறான முடிவால் அவரை சுற்றி இருப்பவர்களும் அல்லவா பகவானிடம் அவநம்பிக்கை கொள்ளும்படி ஆகிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமா வரதன் மௌனம் காக்க வேண்டும்? அவசரப்படாதீர்கள் பட்டரே. தட்சிணாமூர்த்தி வேண்டுமானால் தடம் மாறி போயிருக்கலாம். ஆனால் அவரின் பெண் அமுதினி வரதனின் பக்தை அல்லவா? அவளோ தன் சுய புத்தியை இழந்து அமானுஷ்யத்தின் வசம் மாட்டியிருக்கிறாள். இருப்பினும் பக்தைதான். அவளை வரதன் நிச்சயம் கைவிட மாட்டான். ராமானுஜா, யாதவ பிரகாசர் தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு எப்பொழுது செல்ல இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும் சுவாமி. எதிர்வரும் பௌர்ணமி தினத்தன்று தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு யாதவ பிரகாசர் போக இருக்கிறார். ராமானுஜா, யாதவ பிரகாசரின் அதீத நம்பிக்கையால் அப்பெண்ணிற்கு ஏதும் பாதகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அத்தோடு தட்சிணாமூர்த்தியின் செயலால் அந்த வரதனும் அவளை வெறுத்து ஒதுக்காமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பௌர்ணமி அன்று வரதனின் பூரண அனுகிரகம் அந்த அபலை பெண்ணின் மீது விழ வேண்டும். அதற்கு நீதான் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன சுவாமி இது? உபகாரம் என்றெல்லாம் இந்த சிறியனிடம் சொல்ல வேண்டுமா? உத்தரவிடுங்கள் சுவாமி. சிரம் மேல் கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறேன். எத்தகை வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து நீயும் அன்று யாதவ பிரகாசரோடு தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பெண்ணிற்கு ஏதும் விபரீதம் ஏற்படாமல் நீயே ரட்சையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. தங்களின் ஆக்ஞை அந்த வரதனின் ஆக்ஞை. அடியேன் அவசியம் செய்து வருகிறேன் சுவாமி. இருவருமே போகலாம். பூரணம் என்ன இது? நீர் கூப்பிடும் ஐயா. யாரது? நாங்கள் தான். அடியேன் சம்பூர்ணம், கைலாசம். மந்திர உச்சாடனத்தில் இருக்கும் போது இடையூறாக ஏன் வந்தீர்கள்? சுவாமி, ஏன் இந்த உக்கிரமான தவம்? மந்திர உச்சாடனம். இதுவரை கண்டிராத இந்த அகோர தவ நிலை எங்களை நிலைகுலைய செய்துவிட்டது. ஆமாம் குருநாதா, இன்னும் சிறிது காலம் சென்றால் இங்கிருக்கும் மரம் செடிகள் எல்லாம் கருகி சுடுகாடாகிவிடும் போல இருக்கிறதே. அமங்கலமான வாய்ப்படைத்தவனே, இவ்விடமே மங்களஸ்தானமாக இருக்க சுடுகாடு என்கிறாயே. சமைக்க வேண்டும் குருநாதா, பதற்றத்தில் வார்த்தைகள் ஏடாகுடமாக வந்து விட்டன. சுவாமி, இது என்ன புது உபாசனை? என்னை பொறுத்தவரை இது பழைய புராதனமான உபாசனைதான். இருப்பினும் வெகு நாட்கள் கழித்து இதை மேற்கொண்டிருக்கிறேன். அதர்வன வேதத்தில் உள்ள அமானுஷ்யமான வித்தையை உபாசித்துக் கொண்டிருக்கிறேன். நீரோ தட்சிணாமூர்த்தி என்பவனை என்னிடம் அழைத்து வந்து விட்டீர். அவனோ என்னிடம் மன்றாடுகிறான். நம்பி வந்தவனை கைவிடக் கூடாதல்லவா? எனவே ஆரம்பித்து விட்டேன் பயிற்சியை. இனி தரிகட்டு ஓடப் போகிறது அந்த பிரம்ம ராட்சசு, கூட போகிறது அந்த பெண்ணின் ஆயுசு. குருநாதா, தங்களின் இந்த மந்திர சக்திக்கு அவ்வளவு வீரியமா? பிறகு உருவேற்றப்பட்ட என் மந்திர பிரயோகத்தால் பேய், பில்லி, சூனியம், ஏவல், பைசாசம், பூத பிரேத ராட்சச ரூபங்கள் முகவரி இல்லாமல் காணாமல் போய்விடும். ரத்த காட்டேரி கண்ணீர் விட்டு ஓடும். நீள்முடி காட்டேரி பஸ்மமாய் போய்விடும்.
இருசி காட்டேறி தெரித்தோடும். குருநாதா, தெரித்து எங்கு ஓடும் குருநாதா? உன்னை போன்ற பயந்தாங்குழிகளிடம் பூகம். குருநாதா, இன்னும் எனக்கு திருமணம் கூட ஆகவில்லை குருநாதா. ஆகியிருந்தால் உனக்கு பயமே ஏற்பட்டிருக்காது. சுவாமி, தங்களை பொறுத்தவரை இந்த பிரம்மரட்சஸ் எல்லாம் தங்களின் கால் தூசுக்கு சமானம். இவ்வளவு மந்திர பயிற்சியும் உடலை வருத்தி முயற்சியும் தேவையில்லை என்றே அடியேன் கருதுகிறேன். அப்படி அல்ல சம்பூர்ணம். நீர் ஒரு முக்கிய பொறுப்பை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்துள்ளீர். நானும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அதற்கு விசேஷ வாக்களிதம் என்னிடம் குடிகொள்ள வேண்டாமா? மந்திரத்தை பிரயோகித்து ஜலத்தை புரோட்சணம் செய்தேன் என்றால் அந்த க்ஷணமே பிரம்ம ரட்சசு விட்டால் போதும் என்று ஓட வேண்டாமா? அவ்வளவு தூரம் தாங்கள் தங்கள் சக்தியை வெளிக்காட்ட வேண்டாம் என்று கருதுகிறேன். பிறகு தாங்கள் ஒரு பார்வையை உருட்டி திரட்டி பார்த்தாலே போதும். அதற்கே அந்த பிரம்மராட்சஸ் பயந்து நடுங்கிவிடும். அப்படியா? அவ்வளவு ஏன், அது ஓட வேண்டும் என்று தாங்கள் நினைத்தாலே போதும். அது அலறி அடித்துக் கொண்டு ஓடிவிடாதா? அப்படியா சொல்கிறீர்? என்னை பற்றி என்னை விட நீர் சரியாக கணித்திருக்கிறீரே. ஆம் சுவாமி, அனுமான் தன் பலம் என்னவென்று தானே அறியாதவர் என்று சொல்வார்கள். அதேபோல் தங்களுக்கு தங்களின் பலம் என்னவென்று தெரியவில்லை. பார்க்கிறேன், அந்த பிரம்ம ரட்சசை ஒரு கை பார்க்கிறேன். இந்த யாதவ பிரகாசனின் பலம் என்னவென்று இந்த உலகிற்கு காட்டப் போகிறேன். குருநாதா, சொல், என்ன வேண்டும்? தங்களின் திருமுகம் என் முகத்திற்கு என்ன? ஒன்றுமில்லை. எப்போதும் தென்படும் சாந்தம் புலப்படவில்லை. கனல் வீசுகிறது. கண்களில் அக்னியின் அனல் தெரிகிறது. மொத்தத்தில் பார்ப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கிறது குருநாதா. இருக்கிறதா? பயமாக இருக்கிறதா? இருக்க வேண்டும், நிச்சயம் பயம் ஏற்பட வேண்டும். ஆனால் உங்களை விட அந்த பிரம்ம ரட்சசுக்கு அதிக பயம் ஏற்பட வேண்டும். என்னது, பிரம்ம ரட்சசுவா? ஆம், பிரம்ம ரட்சசுதான். அது எங்கே இருக்கிறது குருநாதா? இங்கிருந்து சில காத தூரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அது தனியாக இல்லாமல் ஒரு பெண்ணை பிடித்துக் கொண்டு என் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அதை இந்த யாதவ பிரகாசன் ஓட்ட இருக்கிறேன். என்ன குருநாதா, தாங்கள் ஏதோ மாட்டு வண்டி ஓட்டுவதை போல் சொல்கிறீர்கள்? என்ன, அந்த கைலாசம் காற்று உனக்கும் அடித்து விட்டதா? என்னை ஏளனம் செய்கிறாயா? சமிக்கணும் குருநாதா. ஏளனம் செய்யவில்லை குருநாதா. அது எப்படி சாத்தியம் என்றுதான் குழப்பத்தோடு கேட்டேன். அப்படி கேள். சாத்தியம்தான். இந்த யாதவ பிரகாசனுக்கு அனைத்தும் சாத்தியம்தான். வேத சாஸ்திரம் போல் மந்திர சாஸ்திரமும் என் வசத்தில் தான் இருக்கிறது. என்ன, அதை நான் தேவையில்லாமல் பயன்படுத்துவதில்லை. இப்போது அதற்குரிய வேளை வந்திருக்கிறது. எனவே என் மந்திர தந்திர வித்தைகளை வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மராட்சசு சுவாமி, பேரை உச்சரிக்கும் போதே உடல் நடுக்கம் கொள்கிறது அடியேனுக்கு.
அந்த ரக்ஷசு யாரை பீடித்துள்ளது குருநாதா? அமுதினி என்ற பெண்ணை. நம் காஞ்சி அம்பதிக்கு மிக அருகாமையில்தான் அந்த பெண் வசிக்கிறாள். மிக பெரிய செல்வந்தர் தட்சிணாமூர்த்தியின் மகள். அவளைத்தான் பிரம்மராட்சஸ் பீடித்துள்ளது. அதை தங்களால் விரட்ட முடியுமா குருதேவா? முடியுமாவா? முடியாது என்பது சோம்பேறிகளின் பேச்சு. சித்துக்களின் துணை கொண்டு எதையும் அடைய முடியும் என்பதுதான் முடிவான பேச்சு. 18 விதமான சித்துக்களை நீ அறிவாயா? நீ அறிவாயா சபேசா? நீ அறிவாயா ராமானுஜா? அறிவேன் குருநாதா. அதில் முக்கியமானவை அஷ்டமா சித்திகள் என்பதையும் அறிந்துள்ளேன். அதானே பார்த்தேன். என்னை மடக்க வேண்டும் என்பதற்காகவே நீ பலவற்றையும் அறிந்து வைத்திருப்பாய் என்று எதிர்பார்த்தேன். சரி, போகட்டும். அவை அந்த அஷ்டமா சித்திகள் என்னவென்று சொல், இவர்களும் கேட்கட்டும். அனிமா, கரிமா, மகிமா, லஹிமா, பிராப்தி, பிராகாம்ய, ஈசத்வ மற்றும் வசித்வ. மிகவும் சரியாகச் சொன்னாய். உட்கார். இது போன்று 18 வகையான சித்துக்களை இந்த யாதவ பிரகாசன் அறிவான். இந்த அஷ்டமா சித்திகளின் பயன் என்னவென்று அறியலாமா குருதேவா? தாராளமாக. அனிமா என்பது சூட்சமமான, அதாவது நுண்ணிய உருவம் தரித்து யார் கண்ணிலும் படாமல் சஞ்சரிப்பது. கரிமா என்பது கவலைகள் ஏதும் இல்லாமல் ஆனந்த நிலையில் காரியமாற்றுவது. மகிமா என்பது மிகப்பெரிய ரூபம் தரிப்பது. லஹிமா என்பது தன் தேகத்தை புஷ்பத்தை போல் மிகவும் மென்மையாக ஆக்கிக் கொள்வது. பிராப்தி என்பது நினைத்த பொருளை இருந்த இடத்தில் இருந்தபடியே தன்னிடம் வரவழைப்பது. பிரகாம்ய என்பது தன் இச்சைப்படி எதையும் அனுபவிக்கும் சக்தி. ஈசத்வ என்பதற்கு யாவருக்கும் தலைவனாக, மீற முடியாத உத்தரவுகளை இடுபவனாக இருப்பது. வசித்வ என்பதற்கு பிறரை தம் வசம் இழுப்பது, பிறருக்கு வசமாகாமல் இருப்பது. இது போன்று பல சித்துக்களை மந்திர சாஸ்திரம் போதிக்கிறது. அதற்கு வேண்டியது சரியான செயல்முறை, ஆசனம், மந்திர உபாசனை, ஏகாக்கிர சிந்தனை. இருப்பினும் நான் ஓட்டப்போகும் பிரம்ம ரட்சசுக்கு என்னை பொறுத்தவரை அதிக பிரயத்தனம் தேவைப்படாது என்றே நினைக்கிறேன். என் வாய்மொழி உத்தரவே போதும் என்று எண்ணுகிறேன். அது வந்த வழி தெரியாமல் தலை தெறிக்க ஓடப் போகிறது. குருதேவா, அதிகம் இது போன்று சிரிக்க வேண்டாம் குருதேவா. பயத்தால் ஏற்கனவே உறைந்து போயிருக்கும் எங்களுக்கு அடிவயிற்றை கலக்குகிறது. அப்படி என்றால் நான் அந்த பிரம்ம ரட்சசை ஓட்டப் போகும்போது நீ எப்படி தைரியமாக பார்க்க போகிறாய்? அடியேன் வந்தால் தானே பார்ப்பதற்கு குருநாதா. அடியேன் வருவதற்கில்லை குருநாதா. உன் தைரியம் இவ்வளவுதானா? யார் என்னுடன் வரப்போகிறீர்கள்? மார்த்தாண்டம், நீ என்னோடு வருகிறாய் இல்லையா? உன்னைத்தான் கேட்கிறேன் மார்த்தாண்டம். குருநாதா, அவசரமாக கொல்லைப்புறம் வரை சென்று வர வேண்டியுள்ளது. அனுமதி வேண்டும் குருநாதா. வேதனை, உன்னை போய் கூப்பிட்டேனே. சரி, உங்களில் யாரும் வரப்போவதில்லை, அப்படித்தானே? அடியேன் வர சித்தமாய் இருக்கிறேன் குருநாதா. பிரமாதம். உனக்காவது தைரியம் இருக்கிறது, அதுவரை சந்தோஷம்தான். தங்களின் பராக்கிரமத்தை காண மிகவும் ஆர்வமாயிருக்கிறேன். அதே சமயத்தில் அந்த மந்திர பிரயோகத்தை அறியவும் சித்தமாயிருக்கிறேன் குருநாதா. வா, அவசியம் என்னோடு வா. என் ஜால வித்தையை அங்கு வந்து பார். பார்த்த பின்புதான் என் பிரபாவத்தை, பராக்கிரமத்தை பார்த்தால்தான் பாரெங்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். பிரம்ம ரட்சசே, இனி இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கும் நீ வசிக்க முடியாது. நீ தொலைந்து போகும் நேரம் வந்துவிட்டது. காரணம்,
இந்த யாதவ பிரகாசன் உன் இருப்பிடம் தேடி வந்து கொண்டிருக்கிறான்.